Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா TNPSC Group 4ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மேத்ஸ் அண்ட் ரீசனிங் क्वेश्चंस வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா Subscribe பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம பார்க்க கூடியது டே 3 ஓட கிளாஸ். இதுக்கு முன்னாடி ஒரு 2 கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த கிளாसेस எல்லாமே TNPSC Group 4 2025 அப்படிங்கற பிளேலிஸ்டுக்குள்ள நம்ம YouTubeல இருக்கும். சோ நீங்க அந்த கிளாसेस மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்ல பாத்துக்கோங்க. ஓகேவா? TNPSC மேக்ஸில் நான் 25 out of 25 வாங்கணும் மேம். நான் பேசிக்லேருந்து மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து கற்றுக்கிடணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரீஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 999 லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகே, ஸோ இதில் TNPSCக்கு தேவையான மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கிளாஸஸ் வந்து கவர் பண்ணியிருப்போம். இதை மட்டும் படித்தாலே உங்களால் மேக்ஸில் 25 out of 25 வந்து வாங்க முடியும். ஓகே, இப்போ இந்த கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்கள் ஃபோனில் லக்ஷ்மி மேக்ஸ் சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் மேக்ஸ் ன்னு மெசேஜ் பண்ணுங்க. இல்லனா ஐ வாண்ட் மேக்ஸ் கிளாஸ் ன்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கவுண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து கோர்ஸோட அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே உங்களால கண்டிப்பா TNPSCல 25 out of 25 வந்து வாங்க முடியும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ரூட் ஆஃப் 0.00049 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? இப்போ கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டுக்கு வெளியே ஏதாவது நம்பர் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. எந்த நம்பருமே கொடுக்கலன்னா இதுக்கு பேர் ஸ்கொயர் ரூட்டுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஸ்கொயர் ரூட்னா என்னன்னா வெளியில் 2 இருக்கிறதா அர்த்தம். ஃபர்ஸ்ட் இதில் எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணுங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஷார்ட்கட் என்னன்னா மொத்தம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு பாருங்க. இங்கே எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு? 1 2 3 4 5 6 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கா? புள்ளி எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு? 6 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு. ஓகே, இது ஸ்கொயர் ரூட்டா? அப்போ இங்க என்ன இருக்கும்? 2 இருக்குமா? அந்த 2 எடுத்துட்டு வாங்க. அப்போ 6 டிவைடட் பை 2ன்னு போட்டா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 3ன்னு வரும். ஓகேவா? அப்போ வரக்கூடிய ஆன்சர்ல 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எல்லாருமே 49ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 7 அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதுல தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஓகேவா? ஸோ 6 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு. அப்போ அந்த 6 எழுதிக்கோங்க. ஸ்கொயர் ரூட்டுங்கிறதுனால இங்கே 2 இருக்குமா? அந்த 2 கீழே போடுங்க. கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3 அப்படின்னு கிடைக்குமா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஓகே, இப்போ 49க்கு ரூட் எடுத்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 7ன்னு கிடைக்கும். ஓகே, அப்போ 7க்கு எத்தனை டிஜிட் தள்ளி மேம் புள்ளி வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 3 டிஜிட்டில் ஏற்கனவே ஒரு டிஜிட் வந்து இருக்கு, 7 இருக்கு. அப்போ 1 2 3. ஓகேவா? அப்போ 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கும்போது 0.007. ஓகேவா? புரியுதா? அப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னா 0.007. ஆப்ஷன் பி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸ்கொயர் ரூட் அப்படின்னா புள்ளி வைக்கிறதுக்கு 2ஆல் டிவைட் பண்ணணும். கியூப் ரூட் அப்படின்னா 3ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ இதில் பாருங்க YSNJ அடுத்து என்ன வரும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ABCD எழுதிக்கோங்க. ஸோ நான் ஏலேருந்து Z வரைக்கும் 1 to 26 வரை நம்பர் போட்டேன். இப்போ ஒய்ங்கிறது உங்களுக்கு எத்தனாவது இடத்துல இருக்குது? 25th 25வது இடத்துல இருக்குது. அப்போ YSNJன்னு போட்டுக்கிறேன். ஒய்க்கு வந்து 25. ஓகே, எஸ் எத்தனாவது இடத்துல இருக்குது? 19வது இடத்துல இருக்குது. 19 நம்பர் போட்டுக்கிறேன். என் எத்தனாவது இடத்துல இருக்குது? 14வது இடத்துல இருக்குது. 14ன்னு போட்டுக்கிறேன். ஜே வந்து உங்களுக்கு எத்தனாவது இடத்துல இருக்குது? ஜே எங்கே இருக்குது? ஜே வந்து 10வது இடத்துல இருக்குது. ஓகேவா? அப்போ 25 19 14 10. ஓகேவா? ஸோ அப்போ 25லேருந்து 16 மாற்றணும்னா என்ன பண்ணணும்? -6 எடுக்கணும். 19 14 மாற்றணும்னா இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எத்தனை? -5. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எத்தனை? -4. அப்போ இங்கே என்ன வருது? -6 -5 -4ன்னு வருது. அப்போ அடுத்து இருக்கிறது உங்களுக்கு என்னவா இருந்திருக்கும்? -3ன்னு வந்திருக்கும். ஓகேவா? அப்போ அடுத்த லெட்டர் என்ன வரும் உங்களுக்கு? 10 -3. ஓகே, 10 -3னா எத்தனை? 7. 7வது இடத்துல என்ன இருக்கு? G இருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன லெட்டர் வந்திருக்கும்? G வந்திருக்கும். Gங்கிறது ஆப்ஷன் பி. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகேவா? ஸோ இதை ஒரு சீரீஸாக மாற்றிக்கோங்க. 25 19 14 10ன்னு மாற்றிக்கோங்க. அடுத்தடுத்து டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது -6 -5 -4ன்னு வருது.
அடுத்து உங்களுக்கு என்ன இருந்திருக்கும் -3 இருந்திருக்கும் 10 - 3 எத்தனை 7 அப்போ 7வது இடத்துல யார் இருக்கான்னு பாருங்க ஜி அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஜி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா அடுத்த கொஸ்டின் பாருங்க 0.01 the whole square can write in the percentage form 0.01 the whole square சதவீதத்தில் எழுதவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை சதவீதத்தில் எப்படி எழுதலாம் ஓகே என்ன கொடுத்துருக்காங்க 0.01 the whole square அப்போ 2 வாட்டி எழுதணும் 0.01 இன்ட்டு 0.01 எழுதிக்கலாம் ஓகே ஸோ சதவீதம்னா என்னது ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் 0. இங்கே என்ன வரும் 1 மல்டிப்ளை பண்ணால் 1ன்னு கிடச்சிரும் ஓகே இங்கே 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது இங்கேயும் 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது அப்போ மல்டிப்ளை பண்ணிவிட்டு 4 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் 1 2 3 4 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சாச்சா இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷனை நாம் செக் பண்ணும்போது இந்த ஆன்சர் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கரெக்டு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்ன இருக்குது 0.01% இருக்குது அப்போ 0.01% நம்ம என்ன பண்ணலாம் 100ன்னு கீழே போடலாம் ஓகே அப்போ 0.01 டிவைடட் பை 100 இங்கே எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது 2 டிஜிட்ஸ் அதாவது 2 டிஜிட் இருக்கா அப்போ மேலே நம்ம என்ன பண்ணணும் இதை டிவைட் பண்ணும்போது 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் இங்கே 2 0 இருக்கு அப்ப 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா இதை எப்படி எழுதலாம் 0.0001 எழுதலாம் ஏற்கனவே 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு அடுத்து 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் 0.001 கிடைக்கும் ஓகேவா அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எனக்கு கரெக்ட் இதே இது கிடைச்சிருதா அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் இப்போ ரெண்டாவது 1/100 இருக்கு 1/100 நீங்க எப்படி எழுதலாம் 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் 0.01 தான் எழுத முடியும் ஆனா நமக்கு வர வேண்டிய ஆன்சர் என்ன 0.0001 வரணும் அப்போ இதை எலிமினேட் பண்ணிடலாம் 10% இருக்கு இதை எப்படி எழுதலாம் 1/10 அதாவது 10/100 எழுதுவீங்க 0 கட் ஆகிரும் அதுக்கப்புறம் ஆன்சர் என்ன வரும் 0.1 தான் கிடைக்கும் ஆனால் வர வேண்டிய ஆன்சர் என்ன 0.0001 அப்போ இதையும் எலிமினேட் பண்ணிடலாம் அடுத்து 1/100% இருக்கு ஓகே 1/100% இருக்கு அப்போ 1/100% எப்படி எழுதலாம் 1/100 இன்ட்டு என்ன பண்ணலாம் 1/100 போடலாம் ஓகே கொடுத்துருக்க 1/100 பர்சன்டேஜுக்கு ஒரு 1/100 போடணும் ஓகே போடும்போது உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும் 0. எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் 1 மல்டிப்ளை பண்ணா 1 இங்க வந்து 4 0 இருக்கா கீழே அப்போ 4 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்போ 001 கிடைக்கும் அப்போ அதே இது கிடைச்சிருதா அப்போ ஆப்ஷன் டியும் கரெக்ட் அப்போ எதெல்லாம் உங்களுக்கு கரெக்ட் ஆப்ஷன் ஏயும் டியும் கரெக்ட் அப்போ அந்த 0.01 the whole square இந்த மாதிரியும் பர்சன்டேஜில் எழுதலாம் இந்த மாதிரியும் நாம பர்சன்டேஜில் எழுதலாம் அப்போ ஆப்ஷன் ஏ அண்ட் டி வந்து எனக்கு கரெக்ட் அதாவது ஸ்டேட்மெண்ட் ஏ அண்ட் டி வந்து எனக்கு கரெக்ட் புரியுதா என்ன பண்ணியிருக்கோங்கிறது புரியுதா ஃபஸ்ட்டு 0.01 எப்படி எழுதலாம் மல்டிப்ளை பண்ணி எழுதும்போது 0.00001 அப்படி வருமா ஓகே ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இதே இது வந்துச்சு ஸோ கரெக்டு இந்த பியும் சியும் செக் பண்ணும்போது அந்த மாதிரி வரலை எலிமினேட் பண்ணிட்டேன் ஸோ டியை செக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வந்துச்சு 1/100 அப்படியே எழுதிட்டேன் பர்சன்டேஜுக்கு என்ன பண்ணுவோம் இப்போ 2% என்ன பண்ணுவீங்க 2/100ன்னு போடுவீங்க அதே தான் 1/100 இன்ட்டு 1/100 போடும்போது நம்மளோட அந்த 0.0001 வந்துச்சு ஸோ ஆப்ஷன் டியும் கரெக்ட் அப்போ ஏ அண்ட் டி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் ஸோ கிராஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் மைனஸ்ன்னு மாற்றிக்கோங்க ப்ளஸ்ன்னு இருந்தால் டிவைடட் பைன்னு மாற்றிக்கோங்க மைனஸ்ன்னு இருந்துச்சு அப்படின்னா கிராஸ்ன்னு மாற்றிக்கோங்க டிவைட்னு இருந்துச்சுன்னா ப்ளஸ்ன்னு மாற்றிக்கோங்க அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் இதுதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா கிராஸ் இருக்க இடத்துல மைனஸ்ன்னு போடணும் ப்ளஸ் இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா டிவைடட் பைன்னு போடணும் மைனஸ் இருக்க இடத்துல என்னென்னா கிராஸ்ன்னு போடணும் டிவைடட் பை இருக்க இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ்ன்னு மாற்றணும் ஓகே ஸோ இப்போ இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் அப்படி மாற்றுங்க 11 மைனஸ் இருக்க இடத்துல என்ன பண்ணணும் கிராஸ் போடணும் கிராஸ் 2 டிவைடட் பை இருக்க இடத்துல என்ன பண்ணணும் ப்ளஸ் போடணும் 700 ப்ளஸ் இருக்க இடத்துல என்ன பண்ணணும் டிவைடட் பை போடணும் ஸோ டிவைடட் பை 70 கிராஸ் இருக்க இடத்துல என்ன பண்ணணும் மைனஸ்ன்னு மாற்றணும் -50 ஓகே ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வரும் போர்டு மாஸ் ரூல் வந்து அப்ளை பண்ணணும் போர்டு மாஸ் ரூல்னா பிராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும் ஸோ இங்கே பிராக்கெட் இல்லை ஆஃப் இல்லை ஃபஸ்ட்டு டிவிஷன் அப்போ இதை டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் 700 டிவைடட் பை 70னா 0 கட் ஆகிரும் 1 7 7 10 7 70 ஓகே ஸோ அப்போ டிவிஷனை முடிச்சாச்சு இதோட வேல்யூ 10 மைனஸ் இங்கே ஒரு 50 இருக்குது அதை எழுதிக்கோங்க அடுத்து என்ன பண்ணணும் மல்டிப்ளிகேஷன் இங்கே மல்டிப்ளிகேஷனில் என்ன இருக்குது 11 × 2 அப்போ 22 இங்கே ஒரு ப்ளஸ் இருக்கா 22 + 10 - 15 இருக்கும் அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் 32 -
50 அப்படின்னு இருக்கும். ஓகே, அப்போ 32 மைனஸ் 50, 50லேருந்து 32 கழிச்சிட்டு பெரிய நம்பரில் என்ன அடையாளம் இருக்கோ அது அப்படி போடுங்க. 50ல் 32 போச்சுன்னா 18, ஸோ மைனஸ் 18. அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 18. மைனஸ் 18ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கொஷின். ஓகே, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 5 பவர் n plus 3 மைனஸ் 6 இன்ட்டு 5 பவர் n plus 1 9 இன்ட்டு 5 பவர் n மைனஸ் 2 ஸ்கொயர் இன்ட்டு 5 பவர் n கொடுத்துருக்காங்க. எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? இங்கே என்ன இருக்குது? 5 பவர் n plus 3 இருக்கா? ஸோ இதை நான் எப்படி எழுத போகிறேன்னா 5 பவர் n plus 1 இன்ட்டு 5 ஸ்கொயர்னு எழுதுகிறேன். ஓகே, அப்படி எழுதலாமா? இங்கே எப்படி இருக்குது? 5 பவர் n 5 பவர் n plus 3, அதாவது a பவர் m இன்ட்டு a பவர் n இருந்துச்சுன்னா அதை a பவர் m plus n எழுத போகிறேன். எனக்கு இங்கே என்ன இருக்குன்னா 5 பவர் n plus 1 இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நான் இதை மாற்றணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 5 பவர் n plus 3 வந்து 5 பவர் n plus 1 இன்ட்டு 5 ஸ்கொயர்னு மாற்றிக்கிறேன். அதாவது a பவர் m இன்ட்டு a பவர் n இருந்துச்சுன்னா a பவர் m plus n போடலாம். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 5 பவர் n plus 3 கிடைக்குமா? புரியுதா? எப்படி மாத்துறேன்னு புரியுதா? ஏன்னா இங்கே 5 பவர் n plus n 1 இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி இதை மாற்றிக்கிட்டேன்னா நான் காமனாக எடுத்துக்கிடுவேன். ஓகே, மைனஸ் 6 இன்ட்டு 5 பவர் n plus 1. ஓகே, ஸோ அடுத்து டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது? 9 இன்ட்டு 5 பவர் n மைனஸ் 2 ஸ்கொயர் இன்ட்டு 5 பவர் n இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஸ்டெப்பில் இங்கே 5 பவர் n plus 1 இருக்கு, இங்கேயும் 5 பவர் n plus 1 இருக்கு. அப்போ 5 பவர் n plus 1 பொதுவாக எடுத்துருங்க. எடுத்துட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 5 ஸ்கொயர் வந்து 25 மைனஸ் இங்கே என்ன இருக்கு? 6 இருக்கா? ஸோ 6 டிவைடட் பை இங்கே என்ன இருக்கு? 5 பவர் n இருக்கு, இங்கேயும் 5 பவர் n இருக்கு. அப்போ 5 பவர் n பொதுவாக எடுத்துருங்க. எடுத்துட்டா என்ன இருக்கும்? 9 மைனஸ் 2 ஸ்கொயர்னு கிடைக்கும். 2 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 4ன்னு போட்டுடலாமா? புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? அப்படியே நம்ம காமனாக எடுக்கணும். அதனால இதை வந்து 5 பவர் n plus 1 மாற்றிக்கணும். ஸோ அப்போ 5 பவர் n plus 1 மாற்றிட்டா இதிலிருந்து 5 பவர் n plus 1 பொதுவாக எடுத்துடலாம். இதிலிருந்து 5 பவர் n பொதுவாக எடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன கிடைக்கும்? 5 பவர் n plus 1 25 மைனஸ் 6 எத்தனை? 19 டிவைடட் பை இங்கே என்ன இருக்கும்? 5 பவர் n இன்ட்டு 5ன்னு கிடைக்கும். ஓகே, 9ல் 4 போனால் 5. அடுத்த ஸ்டெப்பில் எப்படி எழுதலாம்? இங்கே 5 பவர் n இருக்குது, இங்கே 5 பவர் 1 இருக்குது. அதான் a பவர் m இன்ட்டு a பவர் n இருந்துச்சுன்னா a பவர் m plus n எழுதலாம்னு சொல்லியிருக்கேன்னா அப்போ மேலே இருக்கக்கூடிய இதை எழுதிக்கோங்க, நியூமரேட்டர் எழுதிக்கோங்க. 5 பவர் n plus 1 இன்ட்டு 19 டிவைடட் பை இதை எப்படி எழுதலாம்? 5 பவர் n plus 1 எழுதலாமா? a பவர் m இன்ட்டு a பவர் n இருந்தால் a பவர் m plus n எழுதலாம். அப்போ இந்த 5 பவர் n plus 1 இந்த 5 பவர் n plus 1 கேன்சல் ஆகி மிச்சம் உங்களுக்கு எத்தனை இருக்கும்? 19 மட்டும்தான் இருக்கும். அப்போ 19 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ 19 அப்படிங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, தெளிவாக புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 4 numbers have been given, out of which 3 are alike in some manner and 1 is different. Select the number that is different. 4 எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 3 குறிப்பிட்ட வகையில் ஒரே மாதிரியாகவும் 1 மட்டும் வேறுபட்டதாகவும் இருக்கும். அந்த வேறுபட்ட எண்ணை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, 73 127 115 89. ஓகே, ஸோ இந்த நம்பரில் எது ஆட் ஒன் அவுட்டு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். எது ஆட் ஒன் அவுட்டு? ஸோ ஆட் நம்பர், ஈவன் நம்பர் எல்லாமே செக் பண்ணுங்கள். இப்போ ஆட் நம்பர் செக் பண்ணுறீங்கன்னா எல்லாமே ஆட் நம்பராக இருக்குது. அப்போ இதை வச்சு என்னால் எலிமினேட் பண்ண முடியாது. வேறு எதை வச்சு செக் பண்ணலாம்? ப்ரைம் நம்பர் வச்சு செக் பண்ணலாமா? 73 வந்து எனக்கு பகாயன். ப்ரைம் நம்பர்னா என்னது? பகாயன். அப்போ 73 எனக்கு பகாயன். 127 என்னது? எனக்கு ப்ரைம் நம்பர் பகாயன். பகாயன்னா என்னது? ஒன்னாலும் தன்னாலும் வகுபடக்கூடிய நம்பர் தான் பகாயன். ஃபார் எக்ஸாம்பிள் 73 எடுத்துக்கிட்டிங்கன்னா 73 73ஆலையும் வகுபடும், 1ஆலையும் வகுபடும். அப்போ அது பகாயன். அதே 115 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 115 வந்து 5ஆல் வகுபடும், 115ஆல் வகுபடும். வேற எந்த வாய்ப்பாடில் வகுபடும்? 1ஆலை வகுபடும். அதாவது இப்போ 1ஆலை வகுபடுது, 115ஆலை வகுபடுது, எக்ஸ்ட்ரா இன்னொரு நம்பர் வருது பார்த்தீங்களா? அப்போ இது வந்து பகுயன். பகாயன் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த நம்பராலையும் 1ஆலையும் மட்டும்தான் வகுபடும். அதுதான் பகாயன். இப்போ 89 வந்து உங்களுக்கு என்னது? பிரைம் நம்பர் பகாயன். ஓகேவா? அப்போ 89 உங்களுக்கு பிரைம் நம்பர். அப்போ ஆப்ஷன் ஏ பிரைம் நம்பர், ஆப்ஷன் பி பிரைம் நம்பர், ஆப்ஷன் டியும் பிரைம் நம்பர். அப்போ ஆப்ஷன் சி மட்டும்தான் உங்களுக்கு என்னது? பகு எண்ணா இருக்கு. அப்போ இதுதானே ஆட் ஒன் அவுட்டு. அப்போ ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, 9 θ 9 = 90, 6 θ 6 = 42, 11 θ 7ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கலாம்?
என்ன மாதிரி பண்ணலாம்? 9ஐயும் வச்சு நீங்கள் 90 கொண்டு வரணும். 9ஐயும் வச்சு 90 கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? 9ஐயும் வச்சு 90 கொண்டு வர என்ன மாதிரிலாம் யோசிக்கலாம்? ஸோ இந்த 9ஐயும் மல்டிப்ளை பண்ணி அது கூட 9 ஆட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி யோசிக்கலாமா? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அது கூட 9 ஆட் பண்ணலாம். 9 ஸ்கொயர் பண்ணி அது கூட 9 ஆட் பண்ணால் 90 வருது. இந்த மாதிரி யோசிக்கலாம். இந்த கொஷினுக்கு யாருனாலும் எப்படினாலும் லாஜிக் யோசிக்கலாம். இப்போ 6ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 36 வரும், அப்படி தானே? ஸோ 36 கூட நான் அகெயின் என்ன பண்ணணும்? 6 ஆட் பண்ணணும். ஓகே, அப்போ எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணுறேனோ அதே நம்பரை நான் ஆட் பண்ணணும். இப்போ 11க்கு பார்த்தீங்கன்னா இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். நான் ஸ்கொயர் பண்ணி பார்க்கல. ஃபஸ்ட்டு நான் யோசிக்கிற லாஜிக் என்னென்னா மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதே நம்பரை ஆட் பண்ணுறேன். இங்கே 11ம் 7ம் இருக்குது. மல்டிப்ளை பண்ணால் 77. ஓகே, 77 கூட இப்போ நான் 11 ஆட் பண்ணாலும் எனக்கு ஆன்சர் வர மாட்டேங்குது, 7 ஆட் பண்ணாலும் ஆன்சர் வரலை. அப்போ நான் யோசிச்சிருக்க லாஜிக் வந்து பாதி கரெக்டு பாதி தப்பு. அது என்ன பாதி கரெக்டு பாதி தப்பு? இப்போ இதுக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. 9ஐ மல்டிப்ளை பண்ணி நான் மல்டிப்ளை பண்ணி 9 ஆட் பண்ணும்போது கரெக்டாக வருது. ஆனால் இங்கே அது ஒர்க் அவுட் ஆகலை. அப்போ இன்னும் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா யோசிக்கணும். என்ன பண்ணலாம்? இந்த 9ஐ மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே இருக்க 9ஐ நான் ஸ்கொயர் பண்ணி பார்க்கலாம். ஸ்கொயர் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 81 கிடைக்கும். அந்த 81 கூட நான் என்ன பண்ணலாம்? இந்த 9ஐ ஆட் பண்ணலாம். அதாவது இந்த 9ஐ ஸ்கொயர் பண்ணிவிட்டு வரக்கூடிய ஸ்கொயர் வேல்யூ கூட பக்கத்தில் இருக்க 9ஐ நான் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி நான் யோசிக்கலாமா? அப்போ இந்த 6θ 6ல் என்ன பண்ணலாம்? இந்த 6ஐ ஸ்கொயர் பண்ணிவிட்டு எனக்கு 36 கிடைக்கும். பக்கத்தில் உள்ள 6 ஆட் பண்ணால் 42. அப்போ 11θ 7லையும் அதே தான். இந்த 11ஐ நான் ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 121. ஓகேவா? அது கூட நான் பக்கத்தில் இருக்க நம்பரை ஆட் பண்ணணும். பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குது? 7. ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 128 கிடைச்சிருச்சா? அப்போ இந்த ஆப்ஷன் கரெக்டு. ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆன்சர். நம்ம யோசிக்கிற லாஜிக்கை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யோசித்தோம் அப்படின்னா குயிக்காக ஆன்சர் வந்துடும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். A number if increased by 10% become 242. The original number is. ஒரு எண்ணை 10% அதிகரித்தால் 242ஆக மாறுகிறது. அசல் எண் என்ன? இப்போ எனக்கு அந்த நம்பர் என்னன்னு தெரியல. நான் என்ன பண்ணிக்கிறேன்? அந்த நம்பரை 100ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, 100 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, 100% அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். உங்களோட விஷ் தான். 100 தான் எடுக்கணும் இல்லை, எக்ஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம் நீங்கள். ஓகே, என்ன மாதிரினாலும் நீங்கள் அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ இப்போ 100ன்னு நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? 10% அதிகப்படுத்துகிறேன். அப்போ இதை 10% அதிகப்படுத்தும் போது எனக்கு என்னவாகும்? 110 மாறும். அதிகம் தானே படுத்துகிறேன். கம்மிப்படுத்தினா என்ன பண்ணும்? 90 மாற்றணும். அப்படி தானே? எல்லாமே உங்களுக்கு மேக்ஸுக்கான A to Z சீரீஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ 110 மாறும். அப்போ 100 இருந்த நம்பர் எனக்கு 110 மாறுது. அப்ப அந்த 110 எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 242க்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா நம்பரை 10% அதிகரித்தா அது என்னவா மாறுது? 242 மாறுது. ஓகே, அப்போ 110% எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 242க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ இதுல இருந்து நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? 100%க்கு என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் ஆன்சர். ஏன்னா இனிஷியலாக நான் என்னன்னு எடுத்துக்கிட்டேன்? அந்த ஒரிஜினல் நம்பரை நான் 100ன்னு எடுத்துக்கிறேன். இது எக்ஸ்ன்னு வச்சுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 110 × x is equal to 242. x is equal to உங்களுக்கு 242 × 100 கிடைக்கும். அப்போ x is equal to 242 × 100 divided by 110 இருக்கும். 0 0 கட் ஆகிரும். 1 11 11, 2 11 22, 2 11 22. அப்போ x ஓட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 220 கிடைக்கும். 22 × 10 220. 220ங்கிறது ஆப்ஷன் பி. இனிஷியலாக அந்த நம்பரை 100ன்னு வச்சுக்கோங்க. 100ன்னு வச்சுட்டு என்ன பண்ணுங்க? 10% அதிகரிச்சா 110 மாறும். அப்போ 110 பார்ட் இதுக்கு ஈக்குவலாக இருந்தால் 100 பார்ட்டுக்கு என்ன? இதை மட்டும் ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் இருக்கிறது நார்மல் கால்குலேஷன் தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which of the given numbers arranged in increasing order? கொடுக்கப்பட்ட எண்களில் எது ஏறு வரிசையில் அமைக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை ரெண்டு விதமாக சால்வ் பண்ணலாம். கொடுத்துருக்க ஆப்ஷன் பாருங்கள், 1/5, 1/4, 1/3, 1/2. இந்த நம்பர் தான் எல்லா ஆப்ஷன்லையும் மாறி மாறி வந்திருக்கு. இதை தான் நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஸோ 1/5, 1/4, 1/3, 1/2 இந்த நம்பருக்குள்ளே தான் அரேஞ்ச்மெண்ட்டே இருக்குது. அப்போ 5 4 3 2 இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 16 கிடைக்கும். எல்சிஎம் எடுக்கிறதுக்கான ஷார்ட்கட்டு நான் உங்களுக்கு நம்மளோட மேக்ஸுக்கான A to Z சீரீஸ் கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் பார்த்துக்கோங்க. ஓகேவா? எல்சிஎம் 16 கிடைக்கும். அப்போ இது 16னா இது எல்லாத்தையும்
ஃபுல்லையும் 60ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகே, இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக, அதாவது இந்த ஃப்ராக்ஷன் ஃபுல்லாக 60ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. இதை 60ஆல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 60/5 கிடைக்கும். இதை 60ஆல் மல்டிப்ளை பண்ணால் 60/4, இதை 60ஆல் மல்டிப்ளை பண்ணால் 60/3, இதை 60ஆல் மல்டிப்ளை பண்ணால் 60/2. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? கட் ஆகி இது கட் பண்ணால் 12, அடுத்து கட் பண்ணால் 15, அடுத்து கட் பண்ணால் 20, அடுத்து கட் பண்ணால் என்ன வரும்? 30 கிடைக்கும். ஓகே, இப்போ இதை நீங்கள் அசெண்டிங் ஆர்டரில் எழுதிடலாமா? அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிடலாமா? அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணால் என்ன வரும்? 12, 15, 20, 30 கிடைக்கும். அப்போ நீங்கள் எடுத்திருக்க இந்த ஆப்ஷனும் கரெக்ட் தான். அந்த அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா 12ங்கிறது என்னது? 1/5, 15ங்கிறது பார்த்தீங்கன்னா 1/4, 20ங்கிறது பார்த்தீங்கன்னா 1/3, 30ங்கிறது பார்த்தீங்கன்னா 1/2. அப்போ அந்த அரேஞ்ச்மெண்ட் 1/5, 1/4, 1/3, 1/2 இதுதான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ அப்படி இல்லைனா இன்னொரு மெத்தடில் சால்வ் பண்ணலாம். என்னன்னா இதை வந்து டிவைட் பண்ணி பார்க்கலாம். 1/5 டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 0.4 கிடைக்கும். ஓகே, இதை டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கால்னா 0.25, இதை டிவைட் பண்ணால் 0.3, 1/2 இது பண்ணால் 0.5. இப்போ அரேஞ்ச் பண்ணுங்க. இருக்கிறதுலே சின்ன நம்பர் என்னது? இருக்கிறதுலே உங்களுக்கு சின்ன நம்பர் என்னது? இதில் இந்த இடத்துல நான் என்ன பண்ணிட்டேன்? 0.4 போட்டேன். ஸோ இதை வந்து கட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 0.2 கிடைக்கும். 0.2, 0.25, 0.3, 0.5 அந்த அரேஞ்ச்மெண்ட் கிடைச்சிருதா? இப்போ அரேஞ்ச்மெண்ட்டாக எழுதிடலாமா? 0.2, ஸோ இருக்கிறதுலே 2, அதுக்கப்புறம் 0.25, இதை விட பெருசு வந்து 0.3, இதை விட பெருசு வந்து 0.5. ஈஸியாக அரேஞ்ச் பண்ணிடலாமா? எல்சிஎம் எடுத்தும் அரேஞ்ச் பண்ணலாம். அப்படி இல்லைனா இப்படி டிவைட் பண்ணிட்டு ஒரு கரெக்டான நம்பராக மாற்றிக்கிட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஐடென்டிஃபை த நம்பர் தட் டஸ் நாட் பிலாங் டு த ஃபாலோயிங் சீரிஸ். ஓகே, கீழ்கண்ட தொடரை சாராத எண்ணை கண்டறியவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆட் ஒன் அவுட் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கணும். இல்லைனா ராங் நம்பர் சீரிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இங்க என்ன இருக்கு? 256 இருக்கு, 289, 324, 361, 420, 441, 484. இந்த நம்பர் எல்லாம் பார்த்தா ஏதாவது தோணுதா? என்னன்னா எல்லாமே ஸ்கொயர் நம்பர், அப்படிதானே? ஒன்னை தவிர எல்லாமே ஸ்கொயர் நம்பர். 256ங்கிறது 16ஓட ஸ்கொயர், இது வந்து 17ஓட ஸ்கொயர், இது வந்து 18ஓட ஸ்கொயர். நம்ம மேக்ஸுக்கான A to Z சீரிஸ் கிளாஸ்ல வேதிக் மேக்ஸ்னு ஒரு டாபிக் வந்து உங்களுக்கு டீச் பண்ணியிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா 2x2 மல்டிப்ளிகேஷன், 3x3 மல்டிப்ளிகேஷன், ஸ்கொயர் எடுக்கிறது, கியூப் எடுக்கிறதுக்கான ஷார்ட்கட் எல்லாம் சொல்லிட்டு 1லேருந்து 50 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர் படிங்கன்னு சொல்லியிருப்பேன். அது இந்த மாதிரி இடத்துல நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது 18ஓட ஸ்கொயர், இது 19ஓட ஸ்கொயர். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எது வரணும்? இங்கே 16ஓட ஸ்கொயர், இது 17, இது 18, இது 19. அடுத்து 20ஓட ஸ்கொயர் வரணும். 20ஓட ஸ்கொயர் எத்தனை? 400. ஆனால் இங்கே என்ன இருக்கு? 420 இருக்கு. ஓகேவா? அப்போ இதுதான் உங்களுக்கு என்னது? ஆட் ஒன் அவுட். ஓகே, 400ன்னு இருக்கு பதிலாக 420 இருக்கு. இது வந்து 21ஓட ஸ்கொயர், இது வந்து 22ஓட ஸ்கொயர். ஓகே, ஸோ புரிஞ்சிருச்சா? இது போகையும் இன்னும் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ மேக்ஸ்லையும் ரீசனிங்லையும் ஃபுல் மார்க், அதாவது டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் 25 கொஷினுமே ஈஸியாக தான் இருக்கும். ஈஸியாக மேக்ஸில் உங்களால் 25க்கு 25 வந்து வாங்க முடியும். நம்ம டெய்லி யூடியூப்பில் கொண்டு போகிற கிளாஸஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆப்பில் கொடுத்துருக்கோம் இல்லையா, மேக்ஸுக்கான A to Z சீரீஸு, அதில் உங்களுக்கு எல்லாமே அரித்மெட்டிக்கும் சொல்லி கொடுத்துருப்போம், சிம்பிளிஃபிகேஷன் கொஷின்ஸும் எல்லாமே A to Z சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ இந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய கிளாஸஸையும் பார்த்துட்டு நம்ம யூடியூப்பில் கொண்டு போகிற ரிவிஷன் கிளாஸஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களால் டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் வந்து 25 out of 25 வந்து வாங்க முடியும். ஓகே, ஸோ இந்த மேக்ஸ் கோர்ஸோட ஃபீஸ் வந்து நான் கிளாஸோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். உங்களுக்கு 999 லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஒரு டைம் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். ஓகேவா? எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். மேக்ஸ் ரீசனிங்ல A to Z எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். எந்த எக்ஸாமுக்குனாலும் உங்களால் ஃபுல் மார்க் வாங்க முடியும். டிஎன்பிஎஸ்சிக்கு அதுலேயும் நம்ம கொடுத்துருக்கிறதுல ரொம்ப பேசிக்கானது மட்டும் நீங்கள் பார்த்தாலே ரொம்ப குயிக்காக இதில் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, இதில் எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறத நான் சொல்லிட்டேன். ஸோ இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். நீங்கள் ஆப்பில் போய் டைரெக்டாக பே பண்ண வேண்டாம். ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 1500 இருக்கும். ஓகேவா? ஸோ டீமுக்கு காண்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஜிபே நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 999 பே பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா டீம் வந்து பேக்கெண்ட்லேருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கிளாஸஸ் வந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, வேறு எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கே நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அப்ளை பண்ணியிருக்காங்க, மேக்ஸ் தான் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் குரூப்
குரூப் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஆப்பில் தான் உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே நடக்கும். ஸோ கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டைம்னாலும் அட்டன் பண்ணிக்கலாம், எத்தனை டைம்னாலும் வீடியோஸ் வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக் முடிய உங்களுக்கு சாப்டர் டெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ மேக்ஸில் ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு நம்ம கோர்ஸில் இருக்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஓகே, வேறு எதுவும் டவுட் இருக்குன்னா மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவோட லிங்கை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் வேறு எதுவும் டிஎன்பிஎஸ்சி குரூப்பில் இருந்தாலும் அந்த குரூப்புக்கும் இந்த வீடியோவோட லிங்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.